வணக்கம் நண்பர்களே. மார்கழி மாதம் அப்படின்னாலே கடுமையான குளிரும் அதிகாலையில் நம்ம எழுந்து கோலம் போடுறத நம்ம மறக்க முடியாது. இன்றெல்லாம் வாசல் தண்ணீர் தெளித்து கோலம் போடுவது அப்படி என்பது ஒரு இயலாத காரியமாக பல பேருக்கு மாறிவிட்டது. அதை முறையாக வாசலில் இந்த சேவைகள் செய்வதற்கு பேர் தான் முறை வாசல் அப்படின்னு சொல்கிறோம். நாம் இந்த கோலங்களை போல் அழகான ஓவியத்திறன், நம்ம நல்லா அழகாக வரையும் திறன், கற்பனை திறன், வண்ணத்திறன், எல்லாத்துக்கும் மேலே ஜாமெட்ரி அப்படின்னா என்னென்னா ரைட் லெஃப்ட் பேலன்ஸ், வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு ஓவியம் ஒரே முறை. இதில் இந்த ஓவியத்தோட சீருமான செம்மையுமான தன்மை பாருங்கள். இதழ்களுடைய அளவு, அதோடைய வடிவங்கள், அதோடைய குணங்கள், இடதுபுறமும் வலதுபுறமும், இது எல்லாமே இன்றைக்கி நாம் செய்ய தவறுந்திருக்கிறோம். முன்னாடி இதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம், ஊருக்கு போகிறதுக்கு அது வழி இல்லை, 20 கிலோமீட்டர் பின்னாடி போய் தான் லெஃப்ட்டில் கட்டிங் எடுக்கணும், முன்னாடி போயிட முடியாது, பின்னாடி வந்து தான் ஆகணும். பல பேர் என்ன பிற்போக்குவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்தால் தான் சக்ஸஸ் கிடைக்கும்னா பின்னாடி போகிறதில்ல நான் ஒரு துளியும் வெக்கப்பட போகிறதில்ல. கோலங்கள் நாம் போடாதனால நம்ம குழந்தைங்க போடுறதில்ல. இப்போ நம்ம குழந்தை போடுற கோலங்கள் தான் இது, சின்னதாக 6-7 வயசு. இது என்னோடய குழந்தையோட பெருமை சொல்வதற்கான காணொளி கிடையாது. பெருமை சொல்வது கொலை செய்வது போலவும் தற்பெருமை சொல்வது தற்கொலை செய்வதும் சமம் என்பதை நன்கு அறிவேன். அதனால் நாம் இது போல் கோலங்கள் செய்தால் நம்ம குழந்தை இப்போ இந்த கோலம் போடும், இந்த வெள்ளை கோலம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் நாள், ஒரு சில வருடங்கள் பயிற்சி தான். ஒரே நாளில் உசேன் போல்ட் ஓடி கோல்டு மெடல் வாங்கவும் இல்லை, ஒரே நாள் குகேஷ் செஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு வேர்ல்டு சாம்பியன் ஆகவும் இல்லை. இது போல் அன்றாட வாழ்க்கையோட பயணங்களில் நம்ம குழந்தைய ஆரம்பிப்போம். ஆர்ச்சரி கிளாஸு, அபாக்கஸு, கராத்தே, குங்ஃபு, பாட்டு கிளாஸு, டான்ஸ் கிளாஸு சேருங்க, வேணான்னு சொல்ல. ஒவ்வொரு குழந்தையோட தனிப்பட்ட சிறப்பு என்னன்றது கண்டறிந்து சேருங்க. எல்லோரும் இப்போ செஸ்ஸுனால் எல்லா இடத்துலையுமே செஸ்ஸு ஃபுல்லு. ஏன்னா எல்லா குழந்தையும் செஸ் சாம்பியன் ஆகணும். கொஞ்ச நாளில் சிலம்பம், அப்புறம் அபாக்கஸ், ஆர்கேரி அப்படின்னு நிறைய இருக்குது. அன்றாட அடிப்படை விஷயங்கள் குழந்தைக்கு இந்த ஒரு நெருப்பு மூட்டுறது, சமைக்க தெரிவது, வீடை சுத்தம் செய்வது, வீடை பராமரிப்பது, இதெல்லாம் செய்யாததால் தான் நாம் அதுக்கு சேவை புரிவதற்கு பணியாளர்களை நியமித்திருக்கிறோம். தமிழர்களில் ஆண்கள் காணும் என்ற காணொளி நீங்கள் பார்த்துருப்பீங்கள். குடிபோதைக்கு அடிமையான தலைவர்கள் காணாமல் போனதால் பெண்களுக்கு வீட்டு வேலை செய்வதற்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கு. அதனால் இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறது சென்னை போல் நகர்ப்புறங்களில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது போல் வேலை இருக்குது. அதனால் இந்த ஹவுஸ் ஓனர் அம்மாக்கள்லாம் உடல் பருமனால் பாதிக்கப்பட்டு சர்க்கரை நோய், பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், மூட்டு தேய்மானம், முடக்குவாதம், தைராய்டு பிரச்சனை அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இருக்காங்க. இந்த மாதிரி வண்ண கோலங்களாக நம் வாழ்க்கைகள் மாற குழந்தைகளை இளமை பருவத்திலேயே கற்றுத்தர வேண்டும் என்பது என் தாழ்மையான வேண்டுகோள். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.